கிரெடிட் கார்டுங்கிறப்ப அது நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் இந்த லிமிட்டெட் நீங்கள் அது தேய்ச்சது ஞாபகம் இருந்து கட்டினா உண்டு. அந்த 3 மாதத்தில் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே தான் வரும், சேர்த்துக்கிட்டே தான் போகும். ஸோ நம்ம கையில் இருந்து கொடுக்குறப்ப நம்மளுமே யோசிப்போம், நம்மக்கிட்ட 1000 இருக்குன்னா 1000 தான் செலவு பண்ணோங்கிறது நமக்குமே தோணும். காசு வந்து அதிகமாக இருந்தால் தான் இவ்வளோ செலவு பண்ண முடியல. 1000 தான் இருக்குங்கிறப்ப 1000 செலவு பண்ணுறப்ப அந்த 1000 செலவு பண்ணி நம்மளும் நல்லா லைஃப்பை நல்லா தான் லீட் பண்ணுவோம். ₹1,00,000 நான் வாங்கினாலும் பத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு கேட்கறக்கு? அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இப்போ தேவையில்லாமல் அவங்க மாதத்துக்கு 10 ட்ரெஸ்ஸு கூட வாங்கலாம், இல்லை அதிகமாக வீட்டில் சாப்பிடாம அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்லாம், அதிகமாக வெளியே போகிறது அவங்க அதிகமாக இருக்கலாம், ஷாப்பிங் அது இது நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் அது தேவையில்லாமல் இப்போ ட்ரெஸ்ஸுன்னா தீபாவளிக்கு வாங்கினோமா அவ்வளோதான், பொங்கலுக்கு வாங்கணும் அதோட முடிஞ்சு போச்சு. தேவைன்னா வாங்க வேண்டியதுதான். அப்போ அவங்க அக்கேஷனாக இதாக ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, அப்புறம் எங்கேயோ வெளியே போனோன்னா வாங்குவாங்க, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுக்கு அந்த செலவு பத்தாது தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி தேவையில்லாமல் எதுவும் இல்லை. நமக்கு தேவை என்ன, ஏதோ ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறோம், அவ்வளோ எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது. நாங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சோமா, வீட்டில் வேலையை முடிச்சோமா, பசங்களுக்கும் நாங்கள் வாங்கிட்டு போகிறதா ஸ்நாக்ஸ். தேவையில்லாமல் வெளியே வாங்கி தரலனாலே செலவு கம்மியாக தான் ஆகும். இப்போ குறைஞ்சபட்சம் ₹15,000 அதிகபட்சம் ₹20,000 அப்படின்றீங்க. அதிகபட்சம் ஒரு ₹20,000 வருதுன்னா எதுக்கெல்லாம் சுமாராக எவ்வளோ செலவு பண்ணுவீங்கக்கா? சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ₹10,000 செலவாயிடும். ஆமாம், ஏன்னா பசங்களுக்கு எதாவது வாங்கி தரணும், ஸ்நாக்ஸு, உடம்பு சரியில்லை அது இதுனா எப்படி 10,000 வீட்டுக்கு கண்டிப்பாக செலவாகும். மந்த்லி 10,000 அது கண்டிப்பாக செலவாயிடும் வீட்டுக்கு. அதை தாண்டி மீதி ரெண்ட் வந்துடும் உங்களுக்கு 5,000. மீதி கொஞ்சம் எப்படி எடுத்தோம், ஏன்னா பசங்க மெட்ரிகுலேஷன் படிக்க ஃபீஸ் வந்துடும், எங்களுக்கு பசங்களுக்கு வாங்கி தர்றது அது எல்லாம் வந்துடும். அதுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம மாதம் எடுத்து வைக்கணும். அது இல்லாமல் இதுலேருந்து எப்படி ஒரு ₹1000 மிச்சம் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா ஏதாவது நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா ஏதாவது செலவு இருக்கும், நம்ம போக வர அது எடுத்து வச்சு தான் ஆகணும். ஒரு 15,000 ₹20,000 இருந்தாலும் கூட சென்னையில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நாங்களாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், வாழ முடியுதா? ஆமாம், கிரெடிட் கார்டுங்கிறப்ப அது நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் இந்த லிமிட்டெட் நீங்கள் அது தேய்ச்சது ஞாபகம் இருந்து கட்டினா உண்டு. அந்த 3 மாதத்தில் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே தான் வரும், சேர்த்துக்கிட்டே தான் போகும். ஸோ நம்ம கையில் இருந்து கொடுக்குறப்ப நம்மளுமே யோசிப்போம், நம்மக்கிட்ட 1000 இருக்குன்னா 1000 தான் செலவு பண்ணோங்கிறது நமக்குமே தோணும். காசு வந்து அதிகமாக இருந்தால் தான் இவ்வளோ செலவு பண்ண முடியல. 1000 தான் இருக்குங்கிறப்ப 1000 செலவு பண்ணுறப்ப அந்த 1000 செலவு பண்ணி நம்மளும் நல்லா லைஃப்பை நல்லா தான் லீட் பண்ணுவோம். ₹1,00,000 நான் வாங்கினாலும் பத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு கேட்கறக்கு? அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இப்போ தேவையில்லாமல் அவங்க மாதத்துக்கு 10 ட்ரெஸ்ஸு கூட வாங்கலாம், இல்லை அதிகமாக வீட்டில் சாப்பிடாம அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்லாம், அதிகமாக வெளியே போகிறது அவங்க அதிகமாக இருக்கலாம், ஷாப்பிங் அது இது நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் அது தேவையில்லாமல் இப்போ ட்ரெஸ்ஸுன்னா தீபாவளிக்கு வாங்கினோமா அவ்வளோதான், பொங்கலுக்கு வாங்கணும் அதோட முடிஞ்சு போச்சு. தேவைன்னா வாங்க வேண்டியதுதான். அப்போ அவங்க அக்கேஷனாக இதாக ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, அப்புறம் எங்கேயோ வெளியே போனோன்னா வாங்குவாங்க, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுக்கு அந்த செலவு பத்தாது தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி தேவையில்லாமல் எதுவும் இல்லை. நமக்கு தேவை என்ன, ஏதோ ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறோம், அவ்வளோ எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது. நாங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சோமா, வீட்டில் வேலையை முடிச்சோமா, பசங்களுக்கும் நாங்கள் வாங்கிட்டு போகிறதா ஸ்நாக்ஸ்.